காமாட்சி அம்மனுக்கு கரகமெடுப்போம், அந்த கருமாரி அம்மனுக்கு கரகமெடுப்போம். காமாட்சி அம்மனுக்கு கரகமெடுப்போம், அந்த கருமாரி அம்மனுக்கு கரகமெடுப்போம். கன்னியாகுமரி என்ன, காந்திமதி கோவில் என்ன, மாமதுரை கோவில் என்ன, வள்ளை மகளின் வாசம் என்ன, விடுவெள்ளம் தாங்கி நிற்பாள் தாய் ஒருத்திதான், இலைகளை காத்து நிற்பாள் தாய் ஒருத்திதான். காமாட்சி அம்மனுக்கு கரகமெடுப்போம், அந்த கருமாரி அம்மனுக்கு கரகமெடுப்போம். கரகமடி கரகம் பூங்கரகமடி கரகம், கரகமடி கரகம் கண்ணா தாய்வ கரகம். விழிமுளை கிழவானோ விழிவடியாராலே அம்மனர் பேராலே பொண்ணு விளைகிற பூமி பூப்பதியாராலே அம்மன் தந்த சீராலே எலி மனம் பாடி வரும் அம்மா பேரு ஏக்கமெல்லாம் எடுத்து வைக்கும் அம்மா தேரு. கள்ளும் முள்ளும் பூவும் கண்ண செய்வில் மாறும், பஞ்சம் பசி தீரும் பார்வை ஒன்னே போதும். அம்மன் இருக்கா அள்ளி கொடுப்பா கொடுப்பா. காமாட்சி அம்மனுக்கு கரகமெடுப்போம், அந்த கருமாரி அம்மனுக்கு கரகமெடுப்போம். கரகமடி கரகம் பூங்கரகமடி கரகம், கரகமடி கரகம் கண்ணா தாய்வ கரகம். கையில் ஒரு திரிசூலம் தேவைகளை தீர்த்து வைக்கும், தேவரை பார்க்க வைக்கும், மகாண்டங்களுக்கு இவள் மூலம் அத்தனையும் ஆக்கி வைக்கும், ஆணவத்தை ஓட்டி வைக்கும். அடியடி அம்மனுக்கு பொங்கச்சோறு, அடி வரும் அழகு கொஞ்சம் பூந்தேரு. கோவில் வழி ஓசை அது கேட்க கேட்க ஆசை, அம்மன் வந்து பேச இங்க நித்தோ நித்தோ பூச. அம்மன் இருக்கா அள்ளி கொடுப்பா கொடுப்பா. காமாட்சி அம்மனுக்கு கரகமெடுப்போம், அந்த கருமாரி அம்மனுக்கு கரகமெடுப்போம், அறத்தோடு கரம் குவித்து கரகமெடுப்போம். திரிபுரத்தாளும் அம்மனுக்கு கரகமெடுப்போம். கன்னியாகுமரி என்ன, காந்திமதி கோவில் என்ன, மாமதுரை கோவில் என்ன, வள்ளை மகளின் வாசம் என்ன, விடுவெள்ளம் தாங்கி நிற்பாள் தாய் ஒருத்திதான், இலைகளை காத்து நிற்பா தாய் ஒருத்திதான். காமாட்சி அம்மனுக்கு கரகமெடுப்போம், அந்த கருமாரி அம்மனுக்கு கரகமெடுப்போம். கரகமடி கரகம் பூங்கரகமடி கரகம், கரகமடி கரகம் கண்ணா தாய்வ கரகம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐவீழங்களில் ஒன்றான குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரிந்து வருகின்ற நம்பி தலைவனுக்கு வளர்ப்பு மகளாக பிறந்தும் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து வருகிறேன். நாடோ தொண்டை நாடு, தலைநகரம் மேற்பாடி, ஊர் சிற்றூர், தந்தை பேர் நம்பி, தாய் பேர் நங்கை மோகினி, உடன்பிறவா சகோதரர் 7 பேர். 7 பேர் வெள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்தில் கண்டெடுக்கப்பட்டு செல்லமாக வள்ளி என்று அழைக்கப்பட்டு அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து வருகிறார்கள். இப்படியெல்லாம் வளர்த்தாலும் கூட என்ன பண்ணேன் ஏமா ஏன் என்னன்னா, எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் ஒருவரை கடவுளாகவும் கணவனாகவும் நினைத்து வருகிறேன். சொல்லவா? யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அவர் அவருக்கு நிறைய பேர் இருக்கு. முத பேர் சொல்லவா? கந்தன் என்று சொல்வார்கள். தெரியுமா? தெரியுமா? என்ன சொல்றீங்க? ஐயோ, அவரை இல்லைங்க. சின்ன பேர் சொல்லவா? கடம்பன் என்று சொல்வார்கள். இப்போ அது தெரியுதா? தெரியல. இப்படிலாம் சொன்ன உங்களுக்கு தெரியாது. இப்போ சொல்றேன் பாருங்க. தமிழ் கடவுள், தமிழ் கடவுள்னு நம்ம யாரை சொல்லுவோம்?
எம்பெருமான் முருகப்பெருமானதான் நான் கடவுளாகவும் கணவனாகவும் நினைத்து வருகிறேன். அவரை நினைக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆனால் அவருக்கு தெரியணும்ல. அதனால என்னுடைய காதலை இந்த வழியோசை மூலமாக சொல்லவா? சொல்லுமா, சொல்லு. வழியோசைகளை இலகிழவின கவிதைகள் படிக்கிற குழு குழு கண்டல் காற்றும் வீசுதே. சில நேரம் சில 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 என சிறுவிர படப்பட தொலைக்குது எங்கும் தேகம் பூசுதே. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் இழந்தான் என்று காதல் தேரோட்டம். வழியோசைகளை இலகிழவின கவிதைகள் படிக்கிற குழு குழு கண்டல் காற்றும் வீசுதே. சில நேரம் சில 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 என சிறுவிர படப்பட தொலைக்குது எங்கும் தேகம் பூசுதே. ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணில் கண்பட்ட காயம் கை வைக்கத்தானாக ஆறும். உன்னாலும் பின்னாலும் தன்னாடும் செம்மீனியின் மீனி உன் தோளில் நாடும். வழியோசைகளை கவிதையில் படிக்கிற குழு குழு தென்றல் காற்றும் வீசுதே. சில நேரம் சில 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 என சிறுவிர படப்பட துடிக்குது எங்கும் தேகம் பூசுதே. உன்னை காணாத நொடி நேரம் கள்ளமாதம் வருடம் என மாறும். நீங்காத ரீங்காரம் நான் தானே, நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே. ராகங்கள் தாளங்கள் நூறு, ராஜா உன் பேர் சொல்லும் பாரு. செந்தாமல் நின்றாடும் செந்தேனே, சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சுதான். வழியோசை அலகலகலகல கவிதைகள் படிக்கிற குழு குழு கண்கள் காற்றும் வீசுதே. சில நேரம் சில 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 என சிறுவிர படப்பட தொடைக்குது எங்கும் தேகம் பூசுதே. சின்ன பெண் பெண்ணில் வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் இளந்தான் என்று காதல் தேரோட்டம். வழியோசை அலகலகலகல கவிதைகள் படிக்கிற குழு குழு கண்கள் காற்றும் வீசுதே. சில நேரம் சில 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 என சிறுவிர படப்பட தொடைக்குது எங்கும் தேகம் பூசுதே. கைத்தட்டி அன்புள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. முருகன் குமரன் குகன் என்று முளைந்த முருகும் செயல் தந்து இவருக்கு மேடையிலே வள்ளியார் நினைத்து நம்ம எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கும் அருமை மகள் காந்திமதி அவர்களை பாராட்டி பேர் சொல்ல விரும்பாத நல்ல உள்ளம் ரூபாய் 100 பரிசா வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். எனக்கு அன்பளிப்பளித்த அன்புள்ள அப்பாவிற்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். முருகன் குமரன் குகன் என்று முளைந்த முருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் பொறு புங்கவையன் புவி பரவும் குண பஞ்சிரனே. இப்படிப்பட்ட பெருமைக்கெல்லாம் உரியவர். அப்படிப்பட்ட என்னவரை எங்கு நினைத்தேன் என்று தெரியுமா? இங்கம்மா, எங்கு எப்படி எல்லாம் நினைத்தேன் என்று சொல்லவா? சொல்லுமா, சொல்லுங்க. சிவரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு. சிவரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளை நேரமில்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிக்கும் மடங்கவில்லை. செவ்வரளி தோட்டத்துல ஒன்னு நினைச்சேன் தேடிக்கிட்டு பாடுதுமா இந்த மனசு.
ஒரியா ஒரியா ஐலேசா ஐலேசா ஒரியா ஒரியா மனசில திண்டாட்ட வயசில கொண்டாட்ட ஆறுமது அரகமா அசையது விரகமா இந்த பூக்கள் பூப்பதும் அது என் மனசுல எப்படி இருக்குன்னு சொல்லவா? எப்படிமா இருக்கு? பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சளை எடு தங்கச்சி 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 புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி பூ 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 வாசம் தை வாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் சின்ன கிளிகள் பறந்து ஆட சிறு கவிகள் குயில்கள் பாட புதுராக புது தாளம் ஒன்று சேரும் நேரம் நேரம் பூ 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 வாசம் தை வாசம் ஊரெங்கும் வீசும் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் சின்ன கிளிகள் பறந்து ஆட சிறு கவிகள் குயில்கள் பாட புது தாளம் ஒன்று சேரும் நேரம் நேரம் பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் பொங்கல் பொங்கல் வைக்க தங்கச்சி 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 கொஞ்சம்
என் தாயும் நீ அருள் தந்தையும் நீ சிந்தாக்குளமானவை தீர்த்தருள்வாய் உமையால் மைந்தா குமர மரநாயகனே. இப்படி உருவாக மட்டுமல்லாமல் என் இரு கண்களுக்கும் ஒரே நிலவாக இருக்கும் அந்த கந்தன் நினைத்து. எப்படி பாத்தீங்களா? என் இரு கண்களுக்கும் ஒரே ஒரு நிலவா இருக்கும் அந்த கந்தனை நினைத்து சொல்லவா? என் கண்ணுக்கு ஒரு நிலவா உன்னை படைச்சான், ஒரு உறவா என்ன படைச்சான். என் கண்ணுக்கு ஒரு நிலவா உன்னை படைச்சான், உனக்கு ஒரு உறவா என்ன படைச்சான். ஒரு தாயாட்டம் ஒன்னுடா தாளாட்டம் நீயும் வாராரு வாரியோ நான் பாடுவேன் இப்பவும் எப்பவும் சீராகவே. என் கண்ணுக்கு ஒரு நிலவா உன்னை படைச்சான், படைச்சான். சொல்லிட்டே போகலாம். இருந்தாலும் முக்கியமான விஷயம் அவங்க நாடகம் தானே பார்க்க வந்திருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு வள்ளி வேஷம் போட்டு நிற்கிது, எப்படி பாடிக்கிட்டு இருக்கு. ஜோரம் கை தட்டலாம்னு நினைக்கலாம். அப்படி தட்டுங்க சொல்லியாச்சேனும். தன் உள்ளத்திற்கும் நெஞ்சாத உணவான நன்றி நன்றி கலந்த வணக்கம். எதுக்காக? கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் கை தட்டுவாங்கப்பா. ஆமா நீங்க சொல்லிட்டீங்கல்ல. அப்பா இங்க சொன்னது எல்லாத்தையுமே மறந்துருங்க. என் தோழி வர போறாங்க, சொல்லிடக்கூடாது. ஆஹா சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லிடாதீங்க. கேட்டா பெண்கள் மனசுல ரகசியம் தங்காது. எங்களை சொன்ன மாதிரி நீங்க அங்கே போய் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க நான் சொல்ல மாட்டேன். நீங்க மட்டும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இன்னைக்கு காவலுக்கு போகணும்ல. எங்க வாயினால வள்ளி வந்து முருகனை காதலிக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டோம். என்னது என்னங்க சொல்லிட்டீங்க? இல்லப்பா அந்த விஷயத்தை உங்கள்ட்ட சொன்னேன். உங்களுக்கு எனக்கு சொல்லிட்டாங்க. சரி வந்தோடனே சொல்லிடாதீங்க. சரி இன்னைக்கு என்ன நாள்? வெள்ளிக்கிழமை. காவலுக்கு போகணும்ல. நான் சின்ன பொண்ணு தானே, என்னைய மட்டும் எப்படி தனியா அனுப்புவாங்க எங்க அப்பா? எங்க அப்பா என் கூட தோழி வராங்க. தோழியை விட பேர் அழகி.
2 பேரு. அப்படியா? ஆ 2 அழகி. நீங்க பாத்தீங்களா இல்லையா? பார்த்ததே இல்லை மாதிரி இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? வந்திருக்காங்க. நீங்க வேணா அவங்கள பாருங்களே, பார்த்தோன்னே வள்ளியம்மா சொன்னது உண்மைதான் அப்படின்றீங்க. சரி, அவங்க வந்தாங்கன்னா நீ கூப்பிடுங்க, காவலுக்கு போகணும்ல. அந்த 2 பெண்களும் உங்களை விட அழகா இருப்பாங்களா? என்னைய விட பேரழகா இருப்பாங்க. நானா என்னங்க அழகு? அவளை பாருங்க, அழகே பொறாமைப்படும் அளவிற்கு பேரழகு அவ. இப்போ அழகா தான் இருக்கீங்க. அப்படிலாம் பேசக்கூடாது. சரி, அவளவே கூப்பிட்டுறலாமா? கூப்பிடுங்க. நீங்க போங்க, வருவாங்க.